கார்த்திக் தீபா சீரியல்ல இப்போ ஒரு அதிரடியான ப்ரோமோ வந்திருக்குன்னே சொல்லலாம். ரம்யா வந்து முடிவு பண்ணிட்டு அருணாச்சலம் அவரை வந்து தட்டிடுறாங்க. தட்டினோடனே காரை நிறுத்தாமல் போயிடுறாங்க. போனதுக்கப்புறமேட்டுக்கு இங்கே தீபா வந்து ஃபோன் பண்ணி கேட்குறாங்க, என்ன எவ்வளோ நேரம் ஆச்சு வந்துக்கிட்டு இருக்கே அப்படின்னு. இல்லை, நான் வந்துக்கிட்டே தான் இருக்கேன், இன்னும் ஒரு 5 நிமிஷத்தில் வீட்டுக்கு வந்துடுவேன் அப்படின்னு சொன்னோன்னே சரின்னு ஃபோனை வச்சிடுறாங்க. வச்சோடனே கார்த்திக்கிட்ட வந்து என்ன வர்ற மாதிரி இருக்காங்களா இல்லையான்னு, இன்னும் ஒரு 5 நிமிஷத்தில் வந்துடுவாங்களாம், கொஞ்சம் டிராஃபிக்காக இருக்கான், மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை அப்படின்னோடனே சரி வரட்டும் வெயிட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி வந்து இந்த பக்கம் வந்து வெயிட் பண்ணி யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. அந்த சமயத்தில் கார்த்திக்கு கரெக்டாக வந்து ஃபோன் வருது. ஃபோன் வந்தோடனே என்ன பண்ணுறதுன்னு, அப்படியா என்ன விஷயம் அப்படின்னு கேட்டோன்னே, நீங்கள் ஒன்றும் பதட்டப்படாதீங்க, உங்கள் அப்பாவுக்கு அடிபட்டிருக்கு அப்படின்னு சொன்னோன்னே, சரி நான் ஃபோனை வச்சுருங்க, நான் வந்து உடனே பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி ஃபோனை வச்சிடுறாங்க. இந்த பக்கம் அபிராமி அம்மாவுக்கு வந்து கார்த்திக்கு ஃபோன் வந்தோடனே சந்தேகப்படுறாங்க, என்னாச்சுப்பா? அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா, சும்மா வந்து ஆஃபீஸ்லேருந்து ஃபோன் வந்துச்சு, மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை, நான் கொஞ்சம் வெளில போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு கிளம்புறாங்க. ஏங்க, நீங்கள் தான் என் ஃப்ரெண்டை வந்து வர சொன்னீங்க, கடைசியில் வந்து நீங்கள் கிளம்புறீங்களே அப்படின்னா, இன்னும் ஒரு 5 நிமிஷத்தில் வந்துருவாளாம் அப்படிங்கிறப்ப, இல்லை தீபா, நான் உங்ககிட்ட வந்து அப்புறமா சொல்கிறேன், போகிறப்ப போயிட்டு அங்கே போயிட்டு சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. கார்த்திக் வந்து இந்த தகவல் தெரிஞ்சோடனே இந்த பக்கம் வந்து ரம்யா வந்து கரெக்டாக வந்து வந்துடுறாங்க, காரை விட்டு இறங்குறாங்க. இறங்குனோட தலைமுடியை வந்து இப்படி சிலுப்பிட்டு வந்து பயங்கரமாக வந்து வில்லத்தனத்தோட வந்து மாசாக உள்ளே வராங்க. உள்ளே வந்தோடனே கார்த்திக்கு ஃபோன் வர்றது எல்லாத்தையும் இங்கே வாசல்லே நின்று கேட்குறாங்க, என்ன கார்த்தி, என்ன ஃபோனில் வந்து அதிர்ச்சிகரமாக தகவல் வருதா? வரத்தான் செய்யும். சும்மா உன்னை வந்து நான் இந்த தீபாக்காகலாம் வந்து விட்டு கொடுக்க மாட்டேன். நான் வந்து மாமா மேலே பாசமாக தான் இருக்கணும்னு நினச்சேன், பட் என்ன பண்ணுறது, நான் மாட்டிக்கிற மாதிரி சுச்சுவேஷன் வந்தால் நான் என்ன வேணாலும் செய்வேன். கார்த்தியை மனசில் நினச்சிக்கிட்டு பேசுகிறாப்புல. அதோட இந்த ப்ரோமோ வந்து முடிக்கிறாங்க.